அப்போ குறைக்காதடா. ஓ லவ் பிரச்சனைக்கு நானும் ஆளு. ஏற்றுங்க மிஸ்டர் புத்துரு. அப்படி ஏற்ற தான் உங்களுக்கு கப்ளிங் கிடைக்கும். விழா கமிட்டி வந்திருக்காங்க. அடே ஐயா, டேலே டேலே. முக்குளம் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில் 4ஆம் ஆண்டு மற்றும் 25வது வருடாவிச விழாவை முன்னிட்டு பகவதி அடாடே அமர்த்துறான். என்ன அமர்த்துறான்? பட்டன் டேலே. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அவனுக்கு சுற்றி தெரியலையா? இல்லை எனக்கு நேரம் தெரியலையா? ஆமாம், இந்த ஸ்ரீ பகவதி அம்மன் பங்காளிகள் சார்பாக வந்திருக்கின்ற நாடக நடிகர்களை வரவேற்கும். யாருமையப்பா? யாருமே எங்கள் அண்ணன் தானே. ஏன் அப்படியே பின்னாடி தெரியும்? அப்படி வளர்க்கக்கூடாது. புடி குஞ்சா போயிடும். இங்கே வாப்பா தம்பி, வாப்பா. மாடு புடி மாடு. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்பயே முக்காடு ஓடுறிய காசை தராம எப்பா அந்த மேலே உட்காந்துருக்கு யாருப்பா? தயவு செய்து இறங்குறியா எரியவா? விழுந்ததும் தொலைச்சிட்டா நாளைக்கு நான் டிவி கட்டணும்ப்பா. இறங்குங்க ப்ரோ. காவல்துறை அதிகாரி ஐயா, இந்த மேலே இருக்கவங்களை இறங்க சொல்லுங்க ஐயா. காவல்துறை வர சொல்லுங்க. மதிப்புக்குரிய முக்குளம் தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி விழா குழுவின் சார்பாக இருக்கரம் கொப்பி அழைக்கிறோம். ஐயா அவங்களை இறங்க சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வேலை வரப்போகுது. அவங்கள இறங்க சொல்லுங்கய்யா. என்னை அங்கேருந்து 2 பேரும் நோத்தாமன் வைறாங்க. அந்த எத்துப்பள்ளு முண்டைதாயா. எப்படி உட்காந்து முண்டை சட்டி ஓடலடா. அங்கேருந்து செல் லைட்டில் தெரியுதுடா. என்னமோ இந்த மண்டை மாதிரியே தெரிஞ்சு. அது செவரொட்டியா? கொட்டை கொட்டை. ஐயா வரட்டும். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. பிஓ அவர் எங்கன்னா மண்ணு ஓட்டுறதை பார்க்குறாரோ? ஐயா உள்ள 2 பேர் கணேஷ் பேல ஓட்டுறாங்க. மருதமணியும் இன்னொருத்தன், அவன் பேர் வந்து கீரி. ஏதோ என்னையால் முடிஞ்ச உலவி ஓட்டுனாங்க. பாக்கெட்டுக்குள்ளே ஓட்டினாங்க, புயல் எடுத்தாங்கன்னே. இந்த இவங்களை போடுங்க போ. நான் வேனில் போகும்போது அழுதுகிட்டே போவாங்க போடலைன்னா. இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஒரு திண்ணி கூதி மகன். சரி சாரி மொட்டனாக்கு. ஏன்னா அனுபவ தம்பி காவேரி நகரில் பிறந்து காவேரி நகரில் வீடு கட்டி காவேரி நகர்லேயே பிறகு திங்கக்கூடிய தம்பி காக்கடா. தம்பி வர என்னடா மடு அள்ளுதானா பிடிச்சி அப்பையா மிருதங்க கொண்டிருக்கும் தாயக்கட்ட மண்டையன். என் கம்பெனியை பாருவேன் எப்படி மண்டை. இவன் பாரு அப்படியே பெரிய தூண்டி வர்ற மாதிரி உட்காந்துருவார் மயிறு. எங்கள் அண்ணன் தான் லூசு போய ஏகே அருள் இந்த வந்துட்டாரு. ஒரே சர்க்கிள் இங்கேவா பெரிய தகத்து எறிகிற மாதிரி தான் கிட்ட சுற்றி தெரியும். முண்டை 2 ரூபாய் காணாமல் தெரியுச்சு. புதுக்கோட்டை நீளமாக செகதிக்குள்ள கண்டேன். நீல கண்டேன். தம்பி கலட்டுங்கப்பா. கெடா வெட்டு மாதிரி அது தெரியுது. அவன் வெள்ளம் மண்டையும் அது. ஐயா யூடியூப்புக்கு அதுக்காக போடலாமா? என்னே பங்காளி யூடியூப் 2 4 6 பேரில் யாராவது ஒரு ஆள் வாங்க. ஆனால் யூடியூப் பதிலாக குறாயூர் சோனை என்னை வா. நீ வா. நீ 1000 ரூபா தராமல் போனால் காசு வெட்டி போட்டுருவீங்க. வா. அதை விடாதீங்கடா, லாக் பண்ணுங்கடா. யூடியூப் சேனலில் அத்தனை துண்டு இருக்கா? ஒன்று மட்டும் கொடுத்துரு. சோனை அப்படியே வாங்கிட்டு போ. நீ மலையில் நனைய வேண்டியதே உனக்கு கொடுக்குறேன். குறாயூர் வெள்ளரிக்கை வியாபாரி சோனை அண்ணே அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். நல்ல மனிதர். தம்பி நீங்கள் இப்படியே சொல்லுங்கப்பா. பரிச்சை புழு புழுன்னு எழுதுவேன். எதுக்கெடுத்தாலும் இடியப்போம் கப்பலும் இங்கே இவங்களை எப்படி மேய்க்கிறது? இந்த உக்காட்டியா பாடுறாவே சேரில் அந்த சின்ன புத்துரு. அனைத்து யூடியூப் சேனல் சார்பாக அண்ணே சோனை அண்ணன் அவருக்கு குறாயூர்
வாங்கிட்டு போனேன். மை செட்டு, அருமையான மை செட்டு. 7 பேர் நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே என்னப்பா. வா மை செட்டு தங்கம். முருகன் ரேடியோஸ், உரிமை பெரியசாமி சேர்வாய். வாங்க போ. இங்கே வாரு பங்காளி. ரைட்டு ஒரு 100 ரூபா விடுவேன். சரி, நம்மளோட ரொம்ப இதாக இருப்பவள பத்தியா உன் சொந்த செட்டுக்கே மைக்கில் வர. ஹலோ, அண்ணே சொல்கிற மாதிரி தான், அன்பான தமிழ் உறவுகளேன்ற மாதிரி தான். அன்னை இருக்க மேடையில் நாங்கள் இன்னைக்கு மைக் செட்டுக்கு போட்டிருக்கதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்களுக்கு மாலை அணித்து பெருமைப்படுத்திய பகவதியம்மன் கோயில் பங்காளிகளுக்கு எங்களது இயக்குநரின் சார்பாகவும் உரிமையாளர் சார்பாகவும் 3 எழுத்து நன்றியையும் 5 எழுத்து வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் மனப்பணம் பண்ணியா? 3 எழுத்து தான். வணக்கம்னா 4 எழுத்து தான். போ 2 எழுத்து. சரி, நானே சொல்லிடுறேன் போ. அருமையான பேச்சு. மைக்கில் பேசுகிறதுக்கு ஒரு கூலிங் வேணும். கூலிங் இல்லைன்னு பேச முடியாது. கூலிங் பீருன்னு நினைப்பிய மழை மாடு புடி மாடு கட்டிங்க போட்ட இல்லாட்டா கரண்ட்டுக்கிட்ட இவ்வளோ தைரியமாக வந்து தட்ட மாட்டியே. எனக்கு தெரியுமில்ல, எங்கள் அண்ணன் தம்பியில் பற்றி எனக்கு தெரியாதா? ஈபி வயர்மேன் அவர் எந்த போஸ்ட் மரத்தில் இருக்காப்லையோ. ஈபி வயர்மேன். சரி, அது உங்கள் லாபம் தான் துண்டு. அப்படி உள்ள போங்க. அந்த சர்ச்சி மாடு விஜயை லேசாக அலசி விட்டு போங்க. வியோவோ தலையாரி 2 உறவுகளும் மேடைக்கு வாங்க. தேவனை போச்சல, நான் ஒரு அடி அடிச்சு புரியா மயனை. அத்தை தண்டி வயலாக இருக்கேன், சட்டி விடாமல் ட்ராயரை போட்டுக்கிட்டு முன்னாடி அப்படியே சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி நிறைஞ்சிக்கிட்டே இருக்க. பொன்னாடை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய 7 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் இந்த முக்குளத்துக்கு வருகை தந்துள்ளேன் எம்கேஆர். என் மக்களுடைய வயசு மாறிடுச்சு, முகங்கள்லாம் மாறிடுச்சு. ஆனால் அந்த கலையரங்க இடிஞ்சது மட்டும் மாறலை. காரணம் சிமுண்டு அட்டாக் லாங். அங்கிட்டு எவனும் போய் ஒன்றுக்கு இருக்கணும் விழுந்துடாதீங்கடா, 50 அடி பள்ளம்டா. ஐயோ, விஜிலாம் போச்சுன்னா வலிக்கு விழுந்துச்சுன்னா சிமுண்டவே சாச்சிருவா கண்டாளி மகன். அந்தந்தண்டி பொம்பளை அன்னைக்கெல்லாம் குசை போட்டாப்பா. 2 ஆம்பளி பாரே புகஞ்சு வச்சு. இன்னைக்கு புகைக்க முடியாது, ஏன்னா ஈர நேரம் ஒட்டிக்கிறோம். பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய இந்த முக்குளம் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளிகளுக்கும் முக்குளம் கிராமத்தார்களுக்கும் இந்த மலையில் இன்னைக்கு திரையரங்கில் பட்டண தட்டா காலை நீட்டிக்கலாம், குப்பரை படத்துக்கலாம். அப்படி படம் பார்க்கக்கூடிய இந்த விஞ்ஞான காலத்தில் இந்த நாடக கலையை பார்க்க வந்த என்னுடைய அண்ணன் தம்பி இவ்வளோ சேரும் ஜெகதியமாக உட்கார்ந்துருந்தீவார். உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். போதும் 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 ஐயா, இது யாரு வாங்கியா? பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கப்பா, நல்லா வளர்த்துருக்க. என்னையும் நோத்தா சொல்கிறான், ஏன் சொல்கிறான், விட்டு படம் பார்க்குறான். பிள்ளைகள் என்பது யார்? தொல்லைகளை நீங்கி பள்ளியை படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான்டா, அறிவு சார்ந்த பிள்ளைகள். பெற்ற தாய் தப்பனை மட்டும் பார், செல்ல பாரு. 12 படிக்கிறேன் அன்னைக்கு பார்க்குறேன், படப்போல உட்காந்து உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பக்காவுக்கு அத்தை தண்டி போச்சு. என்ன படிக்கிறேன்? படிப்பு என்பது என்ன? கல்வி ஊட்ட வேண்டும். எத்தனை பேர் இங்கே கூலி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தப்பெல்லாம் விறகு வட்ட போனால் 300 400. அந்த முள் அடிச்சுன்னா எவ்வளோ வேதனை என்று எனக்கும் தெரியும். அன்பு உறவுகளே, கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் பாரு, காலு கையெல்லாம் பொத்து போய் கொத்தனார் வேலையை பார்க்குற ஆளெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். நெகம் பூரா சிமெண்ட்டாக இருக்கும், ரப்பர் செருப்பு. ஆனால் எல்லாமே கஷ்டம்தான். இதை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் படித்து தாய் தகப்பனை கடைசி காலத்திலேயாவது நிழலில் வைத்து கஞ்சி ஊற்ற வேண்டும். அப்படி குழந்தைகள் தான் நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன். இப்படி நீங்கள் கைதட்டியே எங்கள் அன்னைங்கெல்லாம் இவங்க என்ன நினைப்பா, இந்த மசுரதுக்குள்ள நம்மளை சொல்கிறேன்னு. ஏன்னு கேள்வி, அங்கிருந்து நாடகம் பார்த்துட்டு இங்கே வந்தவன் தான் இந்த நடிகன் என்பதை சொல்கிறேன். ஆமாம், ஏழைகளின் நாயகன், கருணை உள்ளம் கொண்ட ஒரு கர்ணன், எல்லாத்துக்கும் பசிய போக்கிய ஒரு உத்தமன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு நாளை பிறந்த நாள். அத்தனை பேர் சார்பாக வாழ்த்துவோம், வணங்குவோம் கேப்டன் ஐயாவை.
கட்சியெல்லாம் சார்ந்தவர், கட்சியெல்லாம் கிடையாது அவர். ஆனால் இந்த தமிழக மக்கள் மனதிலே எப்படி கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்காரு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேர் வாங்கணும். சில பேர்லாம் பார்த்தா அப்படி பேர் வாங்குறேன், ஒரு நாளைக்கு 3 பாக்கெட்டு கணேஷ் போல் ஆகும் பெருமை மசுரா. நமக்கெல்லாம் விறகு மட்டும் போது 10 பாக்கெட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பேன், போயலை உதடெல்லாம் வெந்துடும். அப்புறம் இன்னும் சில பேர் சொல்கிறேன், ஆளுகளுக்கு முன்னாடி உருட்ட முடியாது, நான் பூலி போட்டுக்கிருவேன். இது பெருமையா? போன தீபாவளிக்கெல்லாம் மச்சான் 2 புல்லு மச்சான் கிண்ணுன்னு இருந்தேன். இது பெருமையா? கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் முதல்ல உன் குடும்பத்தில் நல்ல பிள்ளையா வாங்க வேண்டும், பிறகு அந்த கிராமத்தில் நல்ல ஆளுகளாக வளர வேண்டும். நீ பிறந்த பிறப்புக்கு ஒரு சாதித்து விட்டு சென்றா என்றால் கேப்டன் ஐயா எப்படி இந்த உலகம் நினைக்குதோ அந்த மாதிரி உங்களை நினைக்க அன்பு உறவுகளை. கேப்டன் பாட்டு, கேப்டன் பாட்டுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயா பாட்ட பாருங்க, பாருங்க பாருங்க. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி முத்துப்பாண்டி அந்த பாண்டி இந்த பாண்டின்னு எத்தனை பாண்டி இருந்தாலும் யாருக்கும் தெரியல. எவகனை நாயகனை சொன்னா இந்த உலகம் எல்லாம் கையெடுத்து கும்பிடுது. உலக நாடுக பூரா இந்தியாவை எதிர்த்தாலும் ஒத்த தமிழனால உலக நாடுகளே பயந்து போய் கிடக்கு என் தங்கம். ஆமா என் தங்கம். அவர் யாரு? அவர் யாரு? அவர் பேரு என்ன சொல்லு தங்கம்? ஞான தங்கம். நம்ம ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பேக்கரம்பில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று மேடையில மாறு தட்டி பாடுதங்கம், பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு. ராமேஸ்வரம் 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 ராமேஸ்வரம். படுத்திருப்பது பேய்க்கரும்பா பேய்க்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம், அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம ராம அட ராமநாடு நம்ம தேசப்பிதா நம்ம அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டிய ஐயா.